சினிமால நடிக்கணும்னாலே ரோஷத்தெல்லாம் ஓரம் கட்டிடணும் போலயே. நார்மலா டைரக்டர்ஸ்னாலே திட்டுவாங்கன்னு தெரியும். டைரக்டர் பாலாவா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், மிஸ்கினா இருக்கட்டும், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான். அதே மாதிரி நம்ம டைரக்டர் செல்வராகவனும் திட்டி ஒரு பிரபலம் படத்தை விட்டே வெளியேறின சம்பவம் ஒண்ணு இருக்குங்க. தமிழ் சினிமாவிலே முக்கிய இயக்குநர்கள்ல ஒருவர் தான் செல்வராகவன். புதுப்பேட்டை, 7G ரெயின்போ காலனி, 1000ல் ஒருவன்னு நல்ல கல்ட் மூவிஸா தந்தவருங்க. கடைசியா இவர் இயக்கி தனுஷ் நடிப்புல வெளிவந்த நானே வருவேன் படம் கூட நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதே போல பீஸ்ட், சாணி காகிதம்ன்ற மாதிரி நடிப்புலயே ஒரு கலக்கிட்டே இருக்காருங்க. இந்த நிலையில இவர் அடுத்து என்ன படம் எடுக்க போறாருன்னு எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில புதுப்பேட்டை படப்பிடிப்பு நடந்தப்போ பிரபல நடிகர் பாவா லக்ஷ்மணனுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி அவர் பகிர்ந்திருக்காரு. இவர் யாருன்னா, பழைய காமெடி படத்தெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். முக்கியமா வாமா மின்னல் அப்படின்ற டைலாக் சொல்லிருப்பார்ல, அவர் தான். டெல்லி திரையிலயும் ஒரு முக்கியமான ஆளுங்க. சமீபத்துல இவர் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, புதுப்பேட்டை படத்துல 2 நாட்கள் நடிச்சேன், அதுக்கப்புறம் செல்வராகவன் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாரு, எனக்கு நடிக்கவே வரலன்னு ரொம்ப கெட்ட வார்த்தையிலையும் திட்டிருக்காரு. அதனால மனசு கேட்கல, படத்துல இருந்து வெளியேறிட்டேன். துணை இயக்குனரா பணிபுரியறவங்களையும் ரொம்பவே திட்டுவாரு. செல்வராகவன் சார் செட்டுக்கு வராருனாலே துணை இயக்குனர்கள்லாம் ஓடி போய் எங்க ஒளிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்ப அவர் எடுத்த படம் எல்லாமே ஃபிளாப் ஆயிருக்கிறனால, அந்த ஜெனரேஷனுக்கு அந்த படம் எதுவுமே புரியாதனால இவர் திட்டி நம்ம நடிக்கணுமான்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா சில டைம்ஸ் திட்டினாதான் அந்த படத்தோட அந்த ஜேர்னர், அந்த ஷேப்பை கொண்டு வர முடியும். ஆனா கெட்ட வார்த்தையில திட்டினதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். செல்வராகவன் சாரோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.